ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீகு பெங்கால் வாரியர்ஸ் vs ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த மேட்ச்சுக்கான அனலைசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீகுக்கு சூப்பரான ஒரு மேட்ச்சு. எதுக்காகன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஆப்பு நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். விஷன் 11 அண்டு குபேரா ஃபேண்டசி. விஷன் 11 உங்களுக்கு 100% டிடிஎஸ் ஃப்ரீ. ஸோ டிடிஎஸ் அமௌண்ட் அவங்க பே பண்ணிடுறதுனால வின் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்ராவல் எடுத்துக்க முடியும். ஜிஎஸ்டியும் வந்து 100% ஃப்ரீ, 22% அவங்களே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை அப்படி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒவ்வொரு லீடர் போர்டு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பிக் பேஸ் லீக் போய்கிட்டு இருக்குது, அதுக்கான லீடர் போர்டு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு லீக்கான லீடர் போர்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வின் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு ப்ளஸ் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி குபேரா ஃபேண்டசியில் அந்த டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இதில் வெறும் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் எடுத்து நீங்கள் கேம் ஆட முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆப்போட லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடு கொடுக்குறேன். அதை கொடுத்தீங்கன்னா நியூவாக நீங்கள் சைன்அப் பண்ணும்பொழுது உங்களுக்கு போனஸ், ரியல் கேஷ் இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் வந்து ஏன் கிராண்ட் லீக் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச் அப்படின்னு சொன்னோன்னா, பெங்கால் வாரியர்ஸ் ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இனி ஆடுற மேட்ச்லாம் சும்மா ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டிக்கு ஆடுற மேட்ச் தான். ஜேபிபி வந்து குவாலிஃபிகேஷன் சென்னாரியோவில் இருக்காங்க அண்ட் அந்த டாப் 2 ஸ்பாட்லையும் முடிக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் தமிழ் தலைவாசோடு ஆடினாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 16 பிளேயர் பக்கம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ நிறைய பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுற பிளேயர் சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ பெஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கும் நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் குறிப்பாக அந்த ஹேம்ராஜ், அப்புறம் வந்து யாரெல்லாம் சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் கொடுக்குறாங்களோ அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பாசிபிள் ஸ்டார்டிங் 7 அப்படின்னு பார்க்கும்பொழுது விஸ்வாஸ் போன மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல, அவர் இந்த மேட்ச் இருப்பார்னு நினைக்கிறேன். பிரணய் ராணே, மஞ்சித், சாகர் சிங் குமார் லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் ஃபஸ்லுக்கு பதில் ஆடினார். இந்த மேட்ச் அவர் தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். நிதேஷ்குமார் ரைட் கார்னர் பொசிஷனில் ஆடினார். வைபவ் கர்ஜே, சிதேஷ் தட்கரே. ஸோ இவர் வந்து லெஃப்ட் கவர் பொசிஷனு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிதேஷ் தட்கரேக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பர்வீன் தாக்கூர் இருக்கார். அவர் அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டண்டான பிளேயர் கிடையாது. வைபவ் கர்ஜே, மயூர் கடம் ஆடுனா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். வைபவ் கர்ஜே ஓரளவுக்கு டீசென்ட் கவர் பொசிஷன் ஆடக்கூடிய டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லுவேன். கடந்த 2 சீசனில் பெங்கால் வாரியர்ஸ்க்காக நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரீசெண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு நல்லா இல்லை. நிதேஷ்குமார் ஒரே ஒரு பிளேயர் இந்த சீசன் ஃபுல்லாக ஆடின பிளேயர். அவர் வந்து ஆடினதை நம்ம பார்த்தோம் போன மேட்ச்சு. பட் அவருக்கும் அந்தளவுக்கு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஃபஸ்ட்டில் அந்த காம்பினேஷனில் இல்லாதனால. சாகர் சிங் குமார், இவருக்கு ஒரு சில மேட்ச் சப்ஸ்டியூட்டாக உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கிராண்ட் லீகில் இவரை மெயினாக உங்கள் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. அதே போல் மஞ்சித், ஸோ இவரும் வந்து கிராண்ட் லீகில் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. நல்ல ஆல்ரவுண்டரு, இன் பொசிஷன்லேருந்து டேக்கிளும் பண்ணுவார். அதே போல் ரைட் பாயிண்ட்டும் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் மேட்ச் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு மஞ்சித். ஸோ இவங்க 2 பேரையும் நீங்கள் வந்து உங்கள் டீமில் வச்சுக்கோங்க. பிரணய் ராணே லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக பயங்கரமாக ஃப்ளாப்பு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கு, அதனால் அந்தளவுக்கு பெருசாக இம்பேக்ட் இருக்க மாட்டார் அப்படின்னு தான் தோணுது. விஸ்வாஸ் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஆடினார் அப்படின்னா. இன்ஃபேக்ட் சப்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதே போல் நிதேஷ்குமாருக்கு பதிலாக ஹேம்ராஜ் அப்படின்னு ஒரு ரைட் கார்னர் பொசிஷன் டிஃபெண்டர் இருக்கார். அவர் ஆடினாலும் அவரையும் தாராளமாக எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் சப்ஸ்டியூஷன் லிஸ்ட்டில் இருந்தால் கூட அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜேபிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரைமரி ரைடர் அர்ஜுன் திஸ்வால், நீரஜ் நர்வால் செகண்ட் ரைடர் அப்படின்னு தெரியும். டெர்சரி ரைடர் மட்டும் அவங்களுக்கு பெருசாக யாருமே அமையலை. பிகாஸ் கண்டோலாவை ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் ஜாதவை ட்ரை பண்ணாங்க, அபிஜித் மாலிக்கை ட்ரை பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து சோம்பீர் மேக்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரையும் ட்ரை பண்ணாங்க. ஸோ இதில் இந்த 4 பேரில் யார் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அங்குஷ் அண்ட் ரீசா மெர்பாகிரி செம ஃபார்மில் இருக்காங்க. 2 பேருமே மேட்ச் ஆன் மேட்ச் நிறைய டேக்கிள்ஸ் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சுர்ஜித் கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு வீக் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். பட் சப்போர்ட் பண்ணுறாரு நல்லா டீமுக்கு. டேக்கிள் பாயிண்ட் எடுக்கல அப்படின்னா கூட டேக்கிள்ஸில் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாரு. ரோனக், லக்கி சர்மாவை மாற்றிட்டு ரோனக் எடுத்தாங்க. ரோனக் கடந்த ஒரு 2-3 மேட்சாக அவரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு ரைட் கார்னர் பொசிஷன்லேருந்து. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6-1 காம்பினேஷன் தான் பெரும்பாலும் ஒர்க் அவுட் ஆகும். பெரும்பாலான டீம்ஸும் வந்து வருவாங்க. அந்த ஒரு பிளேயர் யார் அப்படிங்கிறது தான் பெரிய வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும். ஸோ நிதேஷ்குமார் நான் வந்து எடுத்திருக்கேன்.
பாசிபிளி மேட்ச் லைனப் வந்ததுக்கப்புறம் யார் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நம்ம முடிவு பண்ணலாம். மஞ்சித் ஒரு நல்ல ஆப்ஷன், ஹேம்ராஜ் ஆடினார்னா அவரும் ஒரு டீசென்ட் ஆப்ஷன், சாகர் சிங் குமார் அவரும் வந்து அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் ஆடுவார். அர்ஜுன் தேஸ்வா லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் நிறைய முறை டேக்கிள் ஆகி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த பிளேயர் வந்து நமக்கு அந்த 7th பிளேயர் அப்படிங்கிறது தான் இந்த கேமை டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் போட போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த பெங்கால் வாரியர்ஸோட பெஞ்ச் பிளேயர்ஸ் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. இந்த டீமில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். லாஸ்ட் மேட்ச்சே டிஃபென்ஸ் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்துச்சு பெங்கால் வாரியர்ஸில். ஹிமான்ஷுலாம் சூப்பர் 10 எடுத்தார். ஸோ அந்த வகையில் நீங்கள் டிஃபெண்டர் பக்கம் போகாமல் ரைடர் பக்கம் போகிறீங்க அப்படின்னா நீரஜ் நர்வால் கூட ஒரு நல்ல வைஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். கிராண்ட் லீக்கில் சொல்கிறேன். இதில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இல்லைனா @VK டீம்ஸ்னு அடித்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோஸ் ரெகுலராக போடுறதில்ல. அகைன் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் ஓரளவுக்கு என்னுடைய பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாளில் கொஞ்சம் கண் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு வீடியோஸ் அண்டு டீம்ஸ் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். அது வரைக்கும் நான் ஃப்ரீ டைமில் டீம் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். குறிப்பாக பேஸ்கெட் பால் NPAக்கு கொடுத்துட்ருக்கேன், ப்ரோ கபடி மேட்ச் கொடுத்துட்ருக்கேன், பிக் பேஷ் லீக்கான டீமும் கொடுத்துட்ருக்கேன். வீடியோஸ் போடுறதில் பட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே எனக்கு டெலிகிராமில் அக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு டைம் எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறனால கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டீம்ஸ் வேணும் அப்படின்னா அப்டேட்ஸும் முடிஞ்சால் நான் டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.